நல்லா பார்த்துப்பேன் பேபி. ஸ்டூபிட். நான் உன்னை லவ் பண்ண, நீ என்ன லவ் பண்ண, எல்லாம் ஓகே. பட் உனக்கு பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு. எனக்கு இந்தியாலேயே நம்பர் 1 கம்பெனில நான் எம்டி ஆகணும். சோ பணக்காரனாக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு நினைச்ச உன்னை என் ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு துணையா இருப்பேன் நம்பிதான் என்ன தேடி வந்த எல்லா பணக்காரனையும் உதறிட்டு உன்னை செலக்ட் பண்ண. புரியல பேபி. புரியல? உனக்கு புரியல ஜெகன். நான் நம்பர் 2 இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால தான் பேபி உன்னை நம்பர் 1 ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? கொலை பண்ணியா? வேற வழி இல்லை பேபி. அபியோட அப்பா இறந்துட்டா அவளால 1 மந்த் கம்பெனிக்கு வர முடியாது. அதுக்குள்ளே நீ அசோக் எம்டி போஸ்ட்லேருந்து இறக்க முடியாதா? Plan is good. பட் வேணாம். ஏன்? இன்னும் 1 வீக் அதுக்குள்ள நான் அபிய இந்த கம்பெனியை விட்டு வெளியில துரத்திடுவேன். ஒருவேளை அது முடியாம போச்சுன்னா அவங்க அப்பாவை இந்த பூமியை விட்டு அந்த வானத்துக்கு அனுப்பிடுறேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நம்ம வீட்டை நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்னக்கா தப்பு இருக்கு? தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. புத்தகம் பிடிக்கிற கையில எதுக்கு தொடப்பத்தையும் மாப்பையும் வச்சிட்டு இருக்க? குடு, நான் பாத்துக்கிறேன். அக்கா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். குடுடா அக்கா. அடடடடடடா வீடுமா 24 மணி நேரமா அவன் வேலை செய்றான். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் வேலை செய்றான். உட்காருமா, டயர்டா வந்திருப்பேன். முதல்ல உட்காருமா, நான் ஃபேனை போடுறேன். ஆமா இங்கே உட்காருமா, உட்காருமா, இங்கே உட்காரு. ஆனந்தே 2 காப்பி போட்டு கொண்டு வா. உட்காருமா. அபி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள நான் காஃபி கொண்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் வேலை தான். அப்புறம் இன்னைக்கு யூடியூப் பார்த்து உனக்காக தக்காளி குருமா பண்ணிருக்கேன். செம்மையா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தா நீ மிரண்டு போயிடுவ. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? நான் தாமா சொன்னேன். உன்னை பாத்துக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆமாமா. யானதி போய் காப்பி எடுத்துட்டு வா போ. இது வந்து ரவி. இங்க பாருமா டயர்டா இருக்கா? என்னம்மா அப்படி பாக்குற? ஆமா, இது என்ன புது வேஷம்? வேஷமா? இதான் அபி கெட்டப்பே. இனிமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் நம்ம கெட்டப்பே. ஸ்டைலா இருக்கும். நீ யாரு? அசோக் அண்ட் கோ கம்பெனில ஒரு பெரிய சீஃப் டிசைனர். உன் அப்பா அழுக்கு சட்டை வேஷ்டி போட்டு பண்ண வெளியில பாக்குறோன்னு நினைப்பான். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு போகும்போது ஏய் அபியோட அப்பா போறாரு அப்படி சொல்லணும். அழுக்கு சட்டை அழுக்கு வேஷ்டி கட்டிட்டு போகும்போது ஏய் அபியோட அப்பா போறாரு அப்படி சொல்ல மாட்டான். பொறாம பிடிச்ச பசங்கம்மா. அது உனக்கு தானே அவமானம். இப்ப புரியுது. என்ன புரியுது அபி? இந்த காஃபி குடி. வேண்டாம். எல்லாரும் ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டீங்க? அபி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கு. பகவத்கீதையா குரானா? உன்ன போய் கேட்டேன் பாரு. சொல்லியிருக்கு. மாற்றங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தானா வரணும். இப்படி ஒரே நாள்ல நடக்க கூடாது. நடந்தா அது உண்மை இல்லைன்னு அர்த்தம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த வேலை, பெரிய அளவு சம்பளம், இது எதுவுமே நிரந்தரம் இல்ல. நிரந்தரம் இல்லையா? ஏன் நிரந்தரம் இல்ல? ஏன்னா இது தற்காலிகம். உச்சந்தலையில வெயில் சுளீர்னு அடிக்கிறப்போ 5 நிமிஷம் மரத்தடி நிழல நிப்போல்ல, அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆறுதல் நினைச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம கடை தான் நமக்கு நிரந்தரம். கடையா? எந்த கடை? நம்ம டெய்லர் கடை. கூடிய சீக்கிரம் அதை மறுபடியும் நான் திறந்துடுவேன். கிழிச்சிடுவேன். ஐயோ அபி, அதுக்கு என்ன அவசரம்? நம்ம கைக்கு நிறைய பணம் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆனந்தி, நம்ம வாழ்க்கை நம்ம விருப்பத்தோட சுதந்திரமா இருக்கணும். இப்படி இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி நின்னு
அவங்க சொல்ற நேரத்துக்கெல்லாம் ஓடி போய் ஓடி வந்துட்டுலாம் இருக்க முடியாது. ம்? சும்மா ஓடி போயிட்டு ஓடி வர லட்சக்கணக்கில் சம்பளம் தரல, லட்சக்கணக்கில் சம்பளம் தரும்போது 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்க தான் செய்வான். என்னை யாருமே எக்ஸ்ட்ரா வேலை செய்ய சொல்லவே இல்ல. என் வேலை என்னவோ அதை மட்டும் தான் நான் செய்யறேன். அப்புறம் என்னக்கா பிரச்சனை? ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் போது அதை என்ஜாய் பண்ணலாம்ல. பழைய மாதிரி ஏன் கஷ்டப்படணும்னு நினைக்கிற? என்ன கஷ்டப்பட்டோம்? நம்ம நல்லா தான் இருந்தோம், இருக்கோம், இனியும் நல்லா தான் இருப்போம். எப்படி நல்லா இருப்போம்? திருப்பி நான் உன்கிட்ட 5க்கும் 10க்கும் அலையணும். இவ ஆட்டோல போவோமோ, பஸ்ல காலேஜுக்கு போவா, அவ இத்து போன சைக்கிள்ல காலேஜுக்கு போவான். அதான உன்னுடைய ஆசை? எப்படி நம்ம நல்லா வாழ முடியும்? இது பேர் நல்ல வாழ்க்கையா? உங்களுக்குலாம் சொகுசா இருக்கிறது மட்டும்தான் நல்ல வாழ்க்கைன்னு ஏன் தோணுது? ஏன்னா நம்ம அப்படி வாழணும் தானே பிறந்தோம் வளர்ந்தோம். சொகுசான வாழ்க்கை வேணான்னு முட்டாள் கூட சொல்ல மாட்டான் அபி. அப்ப நீ என்ன முட்டாள்னு சொல்ல வரியா? இத சொல்லணுமா? பார்த்தா தெரியல அபி. இங்க பாரு, வாழ்க்கையில முன்னேறும் நினைக்கிறோம் தான் புத்திசாலி. ஆனா நீ, உனக்கு அந்த முன்னேற்றத்துக்கான எண்ணமே இல்லையே. முட்டாள் முட்டாள். நிரந்தரம் இல்லாத எதுவுமே முன்னேற்றம் கிடையாது. நாளைக்கே அந்த கம்பெனிக்கு நம்மளால எந்த லாபமும் இல்லைன்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அவங்களே நம்மள துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு தான் வந்தாகணும். அது அவங்களா துரத்தும் போது நடக்கட்டும். நீ ஏன் எதுக்கு வெளில வர? அப்படி அந்த இத்து போன கடையில என்னதான் இருக்கு? நிம்மதி இருக்கு. என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே அந்த கடை தான். அது வெறும் கடை இல்ல, என் அம்மா. எனக்கு அதுதான் முக்கியம். அப்போ நாங்க உனக்கு முக்கியம் இல்ல. பெத்த அப்பனும் கூட பிறந்தவங்க நல்லா வந்தா உன் வயிறு அப்படியே கப கபன்னு எரியுமே. நான் இப்ப ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி இப்படி பேசுறீங்க? குடும்பத்துக்காக நான் உழைச்சுக்கிட்டு தானே இருக்கேன். யாருக்கு என்ன குறை வச்சேன்? அதான் எப்ப வேணாலும் வேலையை தூக்கி போட்டு வெளியில வருவேன்னு சொல்றேன்ல. வெளியே வந்தாலும் நம்ம ஒன்றும் கஷ்டப்பட போறதில்ல. நம்ம கடை எப்பவும் போலதான் இருக்க போகுது. நமக்குன்னு 40-50 கஸ்டமர் இருக்காங்க. ஆமா, பொல்லாத கஸ்டமர் ஓடி ஓடியா அப்படியே கொடுத்துட்டாங்க. பிச்சைக்கார பசங்க வர்ற 300க்கும் 400க்கும் பேரம் பேசி அதுல 5-10 குறைக்கிறவங்க எல்லாம் உனக்கு கஸ்டமரா? அப்படியே அது ஒரு பெரிய அரண்மனை. நம்ம வாழ்ந்து கீழ்ச்சோம் பாரு. கடையா கடை? இந்த பார், நான் சொல்றேன். இந்த பார் கடவுளே, கவர்மெண்டே இந்த கடையை அலோவ் பண்ணக்கூடாது. புல்டோசர் வச்சு அப்படியே தரமட்டமாக்கணும். அப்படி உன்னால முடியலையா, ஒரு இடியை இறக்கி அப்படியே மண்ணோட மண்ணை ஆக்கிடு கடவுளே. இந்த அப்பா வெள்ள சட்டை போட்டு 4 பேர் நடக்கிறது உனக்கு பிடிக்கல அதானே? உன் கடை நாசமா போயிடும். இந்த அப்பா சொல்ற உன் கடை நாசமா போயிடும். நாசமா போதா இல்லையான்னு பாரு. டேய், வாழ்க்கையிலேயே நீ பண்ண உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? தெரியும்பா. என்னது? உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன்ல, அதை விட உருப்படியான விஷயம் வேற என்ன இருக்க போகுது? டேய், நான் உன்னை பெத்தவன்டா. அப்புறம் நான் உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன், அது ஏன்னு உனக்கு தெரியுமா? என்னடா முறைக்கிற ராஸ்கல்? ஆமா, உன் உருப்படாத மூளைக்கு இந்த கடையை காப்பாற்றணும்னு கோர்ட்டில் கேஸ் போடணும்னு தோணுச்சே, அதைத்தான் சொன்னேன். இன்னும் 2 மாசத்துல இந்த கேஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் கொலை கேஸ் தான் இந்த உருப்படாத மூளை யோசிக்கும். ஆனா அதை ஆள் வச்சு செய்யறதா இல்ல நானா செய்யறதா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ரகு, நீ எப்படி கொன்னாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா சாவேன். அடேங்க அப்பா. ஆமா, அப்படின்னா நீ சாதிச்சிட்ட சந்தோஷமா சாகுற அளவுக்கு? அது என்னமோ தெரியலடா, மனசுல இப்பெல்லாம் கொஞ்சம் கூட வேதனையே இல்லை, எந்த ஏக்கமும் இல்லை, உன்னை பத்தி கவலையும் இல்லப்பா. ஆமா ரகு, நிஜமா இந்த கேஸ் 2 மாசத்துல முடிஞ்சிருமா? அப்படிதான் லாயர் என்கிட்ட சொன்னாருப்பா. இங்க பாரு, கேஸ் நம்ம பக்கம் தான் முடியணும் ரகு. பாவண்டா அபி, ஏன்னா நம்மளை விட்டு அந்த புள்ளிக்கு வேற யார் இருக்கா? அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அபிக்கு நான் இருக்கேன். டே ராஸ்கல், நம்மன்னு சொல்றது நம்ம 2 பேரும் சேர்த்தாண்டா. நீ எப்படி உருப்படுவேன்னு எனக்கு தெரியல. சரி, அந்த லாயருக்கு ஃபோன் பண்ணு ஃபர்ஸ்ட். சரி. எடுக்கலப்பா, பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ரகு,
கோயம்புத்தூர்லேயே இது ரொம்ப முக்கியமான கடை. 50-100 கம்மியாக இருந்தாலும் சரி, காசே இல்லைனாலும் சரி, வர்ற எல்லாருக்குமே சிரிச்ச முகமாக அபி துணி தைச்சு கொடுக்கும்.